எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோரிசி. இன்றைக்கி நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது அமாவாசை திதியும் சந்திரஹோரையும் இணையக்கூடிய சமயத்தில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு நம்ம கைகளில் இருந்தாலே போதும், எப்பேற்பட்ட எதிர்மறை ஆற்றல் நம்மளை சூழ்ந்திருந்தாலும் சரி, இல்லை நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களிலிருந்து விடுபடணும் அப்படின்னு சொன்னாலும் சரி, எப்படி இந்த கல்லுப்பு கை கொடுக்கும். இந்த கல்லுப்பை கைகளில் வைத்திருக்கும் பொழுது செய்ய வேண்டியவை என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாகவே இந்த அமாவாசை திதி அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த அமாவாசை நாளின் பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய திருஷ்டிகள் விலகணும் அப்படிங்கிறதுக்காக கல்லுப்பை பயன்படுத்துவது அப்படிங்கிறது செய்வோம். இதை தாண்டி இந்த கல்லுப்பு அப்படின்னு சொல்லும் பொழுதே அது மகாலட்சுமி தாயாரினுடைய அம்சம் பொருந்திய பொருளும் கூட. சந்திர பகவானுக்கு உகந்த திங்கக்கிழமை நாளன்னைக்கு வரக்கூடிய சந்திரஹோரை நேரத்தில் நமக்கு சந்திர திசை நடக்குது அப்படின்னு சொன்னாலோ, இல்லை அதிகப்படியான மனக்குழப்பங்கள் இருக்குது, அந்த மனக்குழப்பங்கள்லேருந்து விடுபடணும் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக இந்த குறித்த ஹோரை நமக்கு கை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அமாவாசை திதியானது திங்கக்கிழமையோடு சேர்ந்து வருது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை அம்மா சோமவார அமாவாசை அப்படின்னு சொல்லி அழைப்போம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த குறிப்பிட்ட நாளானது 5 முக்கியமான சிறப்புகளோடு வருது. கிருத்திகை நட்சத்திரமும் இணையுது அப்படிங்கிறதால கண்டிப்பாக இந்த நன்னாளன்னைக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய இந்த ஒரு அதிசக்தி வாய்ந்த வழிபாடு, அதாவது அமாவாசை திதியும் சந்திரஹோரையும் இணையக்கூடிய சமயத்தில் மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு கட்டாயமான பலன்களை பெற்றுத்தருவதாக நம்பப்படுது. 5 முக்கிய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான தனி விளக்கப்பதிவு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆண்டியையும் அரசனாக்குமா இந்த அரசமர இலையை வைத்து நம்ம எந்த மாதிரியான பரிகாரத்தை இந்த குறித்த நாளன்னைக்கு நம்ம மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான இன்னொரு தனி செய்முறை விளக்கப்பதிவு இருக்குது. அதே சமயத்தில் கடன் முழுவதுமே தீரணும், நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படணும், முன்னேற்றம் அப்படிங்கிறது படிப்படியாக இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா விதமான சக்திகளையும் தன்னுள் அடக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த வேர்னா அதுதான் குப்பைமேனி வேர். அப்படி இந்த வேரை பயன்படுத்தி எந்த மாதிரியான பரிகாரத்தை குறித்த நேரத்தில் மேற்கொள்ளணுங்கிறதுக்கு உண்டான இன்னொரு செய்முறை விளக்கப்பதிவு இருக்குது. இப்படி இந்த பதிவுகள் எதுவுமே இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கட்டாயம் அனைத்து பதிவினுடைய லிங்கையுமே நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த அற்புத சேர்க்கை அப்படிங்கிறது நமக்கு எப்பயாவது தான் வரும். அதுவும் நமக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா திங்கக்கிழமையோடு வரக்கூடிய ஜேஷ்ட அமாவாசை அப்படிங்கிறதால கட்டாயம் மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு முழு பலன்களையும் பெற்றுத்தரும். எல்லா பதிவையுமே பாருங்கள், கண்டிப்பாக இந்த நாள் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நாளாக அமையும். சரி, இப்போ நம்ம இந்த பதிவில் இந்த குறிப்பிட்ட அமாவாசை திதியும் சந்திரஹோரையும் இணையக்கூடிய சமயத்தில் கல்லுப்பை கைகளில் வைக்கணுங்கிறத சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அப்படி நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கலாமா? பொதுவாக இந்த திங்கக்கிழமை நாளன்னைக்கு வரக்கூடிய சந்திரஹோரை அப்படின்னு சொல்லி பார்த்தா காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. நம்ம இரவு அந்த அமாவாசை நிறைந்திருக்கக்கூடிய சமயத்தில் தான் இந்த 8 to 9 அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரஹோரையும் இணையக்கூடிய சமயத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய கல்லுப்பை கைகளில் வைத்து நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே செய்யுங்க. கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் பொருந்திய பொருள். ஒருவேளை உங்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமை நாளன்னைக்கு வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா தாராளமாக அந்த கல்லுப்பை வைத்தே நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லை நாங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வாங்கலை அப்படின்னு சொல்கிறவங்க இன்றைய தினம் கல்லுப்பு வாங்குறது அப்படின்னாலும் செய்துக்கலாம். வாங்கக்கூடிய கல்லுப்பை நீங்கள் புதுசாக இருக்கக்கூடிய பாக்கெட்லேருந்து திறந்து எடுக்கணும். எக்காரணம் கொண்டும் ஜாடிகளில் வைத்திருக்கக்கூடிய கல்லுப்பை பயன்படுத்துவது அப்படிங்கிறத செய்யாதீங்க. இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான துன்பங்களை மட்டுமே சந்திக்கக்கூடியவங்க கட்டாயம் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நினைத்ததற்கும் மேலான பலன்கள் கிடைக்கும். மேலும் இந்த பரிகாரத்தை கடன் சுமை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, இல்லை எப்பயுமே நான் தொட்ட காரியங்கள் எதுலேயுமே ஒரு முன்னேற்றத்தையே பார்க்க முடியல, நான் எத்தனை படி ஏறினாலும் அதில் சறுக்கி தான் விழுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். இப்போ நம்ம சேனல்லையே கடன் தீர்வதற்குண்டான பரிகாரத்தை அரசமர இலையை வைத்து எப்படி செய்யணுங்கிறத நான் ஒரு பதிவாக கொடுத்துருந்தேன். அதாவது அரசமர இலையை நம்ம மாலையாக கட்டி அரசமரத்தடி பிள்ளையாருக்கு சாற்றணுங்கிறதுக்குண்டான தனி செய்முறை விளக்கப்பதிவும் இருக்குது. கண்டிப்பாக அந்த பதிவை பார்த்தவங்க அதை செய்திருந்தாலுமே இன்றைக்கி நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தையும் இரவு 8 to 9 அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரஹோரை நேரத்தில் கல்லுப்பை வைத்து மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்போ ஒரு சிலருக்கு ஒரு முறை ஏதோ ஒரு பரிகாரம் செய்யும் பொழுதே சிறப்பான பலன் கிடைக்கும். ஒரு சிலருக்கு 2-3 தடவை செய்தாலும் சரி, இல்லை ஒரு சில பரிகாரங்கள் செய்தாலுமே சரி சரிவர பலன் கிடைக்காம இருக்கும். அதுக்காக நம்ம எப்பயுமே செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்களை கைவிடுவது அப்படிங்கிறத செய்யாமல் முழு நம்பிக்கையோடையும் ஈடுபாட்டோடையும் இந்த நாள் எனக்கு சாதகமான நாளாக அமையும் அப்படின்னு சொல்லி நம்பி செய்து பாருங்க. ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை இந்த சந்திரஹோரை நேரத்தில் வலது உள்ளங்கையில் வைத்தபடி எடுப்பது அப்படிங்கிறத செய்யணும். யார் கடன் பட்டிருந்தாலும் சரி, இல்லை யாருக்கு அதிகப்படியான மனக்குழப்பங்கள் இருக்குது, நிறைய துன்பங்களை சந்திக்கக்கூடியவங்க யாரோ அவங்களுக்காக மட்டுமே செய்யணும். நீங்கள்
நீங்கள் உங்களுடைய கணவருக்காகவோ இல்லை உங்களுடைய மகன் மகளுக்காகவோ இல்லை மனைவிக்காகவோ மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்ய வேண்டாம். அவரவர் செய்யும் பொழுது மட்டும்தான் சிறப்பான பலன் கிடைக்கும். வலது உள்ளங்கையில் கல்லுப்பு இருக்கணும். அதே மாதிரி ஒரு பாத்திரம் நிறைய நீர் வைத்திருப்பது அப்படிங்கிறதையும் செய்யணும். ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. வடக்கு திசை இல்லைனா கிழக்கு திசையை பார்த்த மாதிரி நீங்கள் அமர்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மற்ற திசைகளை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்க. 2 திசைகளில் ஏதாவது ஒரு திசையில் அமர்ந்துட்டு பக்கத்துலேயே நீங்கள் அந்த தண்ணீரையும் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது செய்யணும். திசைகளை பார்த்து அமர்ந்ததுக்கு அப்புறமா நீங்கள் முதல்ல சொல்ல வேண்டிய மந்திரம் பார்த்தீங்கன்னா, பிள்ளையாருக்குரிய துதியை முதல்ல சொல்லிட்டு குலதெய்வத்தினுடைய நாமத்தை 3 முறை சொன்னதுக்கு அப்புறமா சிவபெருமானுக்குரிய கிழமை அப்படின்னு பார்த்தா சோமவாரம், அதாவது திங்கக்கிழமை இல்லைங்களா? அதனால் கண்டிப்பாக நீங்கள் சிவபெருமானுக்குரிய ஓம் நமசிவாய அப்படிங்கிற இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை கட்டாயம் 27 முறையாவது உச்சரிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இதில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் கைகளில் கல்லுப்பை வைத்தபடி செய்யணும். இதுக்கு அடுத்தபடியாக தான் நம்ம சந்திர பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தையும் உச்சரிப்பது அப்படிங்கிறத செய்யணும். எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறைந்தபட்சம் 3 முறை, அதிகபட்சமாக 108 முறை சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாலும் செய்துக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். எந்த அளவுக்கு நேரம் உங்களுக்கு மிகுதியாக இருக்கோ அதற்கு ஏற்றாற்போல் நீங்கள் செயல்படுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. சரி, அடுத்தபடியாக நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னாக்க, அந்த கல்லுப்பை நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையிலேயே இருந்தபடி கைகளில் இருந்து தலையை 27 முறை சுற்றுவது. இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லி செய்ததுக்கப்புறமா நீங்கள் 27 முறை தலையை சுற்றுவது அப்படிங்கிறது செய்யணும். சுற்றிட்டு நீங்கள் பக்கத்துலேயே நீங்கள் நீர் வைத்திருக்கிறீங்க இல்லைங்களா, ஒரு பாத்திரத்தில் நீர் எடுத்துகிட்டு வரணுங்கிறத சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த நீரில் இந்த கல்லுப்பை கரைப்பது அப்படிங்கிறத செய்யணும். முழுமையாக நம்ம கை வைத்து கரைப்பது அப்படிங்கிறத செய்யணும். ஏன் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை சூழ்ந்திருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலும் சரி, இல்லை நம்ம இது நாள் வரைக்குமே ஏதாவது ஒரு சில துன்பங்களை சந்தித்து கொண்டே இருக்கோம், இதனால் முன்னேற்ற தடைகள் இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது சரி, இந்த கல்லுப்பு நீரில் கரைவது போல் இது அனைத்துமே தவிடுபொடி ஆவதற்குண்டான அருள் பிறக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இந்த அமாவாசை திதியும் சந்திரஹோரையும் இணையக்கூடிய சமயத்தில் இந்த குறிப்பிட்ட செயலை நம்ம செய்தோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம நினைத்ததற்கும் மேலான பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி இந்த நீரை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுவதுமே கரைத்து விட்டதுக்கு அப்புறமா இந்த நீரை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், யாருடைய காலுமே படாத இடத்துல ஊற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இல்லை கிச்சன் சிங்கில் நீங்கள் டேப் தண்ணியை திறந்து விட்டுட்டு இந்த நீரை ஊற்றுவது அப்படின்னாலும் செய்துக்கலாம். இப்படி இந்த குறிப்பிட்ட சேர்க்கை வரக்கூடிய நாளின் பொழுது கல்லுப்பை வைத்து செய்யக்கூடிய இந்த ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரம் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களையும் விரட்டி நல்ல நல்ல மாற்றங்களை நாடி வருவதற்குண்டான அருளை பெற்றுத்தரும். இது வீட்டில் எத்தனை பேர் வேணாலுமே செய்யலாம். ஆனால் அவரவருக்கு அவரவர் செய்யும் பொழுது மட்டும்தான் மிகுதியான பலன்களானது கிடைக்கப்பெறும். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா அமாவாசை திதியும் சந்திரஹோரையும் இணையக்கூடிய சமயத்தில் கல்லுப்பை வைத்து எந்த குறித்த பரிகாரத்தை எளிமையான முறையில் மேற்கொள்ளலாம், இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது பின்பற்ற வேண்டியவைகளும் சொல்ல வேண்டிய ஒரு சில முக்கியமான மந்திரங்களும் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த பதிவில் சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே நீங்கள் முழுமையாக கடைபிடித்து முழுமையான பலன்களை பெறணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.